எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுடைய தீபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் பச்சடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் செய்யணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. பார்த்துட்டு செய்யாம விட்டுடாதீங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப லேக் பண்ணாம ப்ராசஸ்க்குள்ள போயிடலாம். முதல்ல ஸ்டவ் மேல கடாய் வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, போதுமா இருக்கும். ஏன்னா தேங்காய் சேர்க்கிறோம் இல்லையா, அதுலவே ஜாஸ்தி எண்ணெய் இருக்கும். அதனால நான் இங்க கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதி ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆகி விடுங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியன் போதுமா இருக்கும், ஜாஸ்தி தேவைப்படாது. ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே. ஆனியன் போட்ட பிறகு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படி எதுவும் இல்லை. லைட்டா பச்சை வாடை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலவே கொஞ்சமா மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் வந்தா போதுமா இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, டொமேட்டோவும் சேர்த்துக்கிட்டு டொமேட்டோ லைட்டா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த சட்னி இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா மறுபடி இந்த சட்னி வேணும்னே உங்க பசங்களும் சரி, உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் சரி கண்டிப்பா கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். முழு தேங்காவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க மிளகாவும் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். தேங்காய் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனா போதுமா இருக்கும். ரொம்ப ஃப்ரை ஆகணும் அப்படி எதுவும் இல்லை. லைட்டா பச்சை வாடை போற வரைக்கும் எண்ணெயில வதக்கிக்கோங்க. அது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிட்டு அதுவும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃப்ரை ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதுமா இருக்கும். அந்த பச்சை வாடையில எதுவும் இல்லாத மாதிரி ஃப்ரை பண்ணிக்கினா போதுமா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடா இருக்கிறப்போ மிக்ஸி ஜார்ல போட்டா ஃபுல்லா தெரிச்சிடும் இல்லையா, அதனால சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு பல்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுடு தண்ணி சூடு பண்ணிட்டு நல்லா ஆறுன பிறகு மட்டுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கணும். சூடா இருக்கிறப்ப சேர்க்காதீங்க. மிக்ஸி ஜார்ல ஃபுல்லா தெரிச்சிச்சுன்னா டபுள் வேலை ஆயிடும். ஸோ இது ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொருன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப சாஃப்டா சட்னி மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கினா போதுமா இருக்கும். பாருங்க, நான் உப்பு சொல்லலன்னு சொல்லிட்டு போடாம விட்டுட்டு போறீங்க. நான் வீடியோல காமிச்ச இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள உப்பு போடுறது நான் சொல்லாம விட்டுட்டேன். உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு பவுல்ல மாத்திட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிக்கிறது நான் இங்க காமிக்கல. லைட்டா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கடுகு, உளுந்த பருப்பு, லைட்டா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை காலி ஆயிடுச்சு, அதனால நான் இங்க சேர்க்கல. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிட இன்னும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு கண்டிப்பா டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது ரைஸ்க்கும் ராகி பாலுக்கும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.